பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியிலாவது சமுத்திரத்தில் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசுங்க. நம்முடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வல்லமையான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தாருங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையில் ஆண்டவரை இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய யோவான் ஐயா கர்த்தராகிய தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி கடைசி காலங்களில் உண்டாகிற சம்பவங்களை குறித்து அவரை ஆவிக்குள்ளாய் மாற்றி பத்மோ தீவில் இருக்கும்போது அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். சுமார் 95வது வருட கிபி 95வது வருடத்தில் இந்த வேத பகுதி, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டதாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பொக்கிஷம், மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் இல்லைன்னா நமக்கு இந்த உலகத்தில் இனி என்ன சம்பவிக்கும்னு தெரியாது. இந்த உலகம்தான் பெரிதாய் நமக்கு தோன்றிவிடும். வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு முறை நீங்கள் படித்து பார்த்தால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் இருக்கிற நாட்டம் நமக்கு குறைந்து விடும். ஒருவேளை இந்த உலக பிரகாரமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வரும், உண்மைத்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்களும் நானும் படிக்கும்போது உலகத்தை வெறுத்து நம் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த அறிவை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் தொடர்ந்து ஓடுவதற்கு நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. கடந்த நாள் ஒரு வாலிப தம்பியோடு பேசும்போது அவன் சொன்னான், நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வெளிப்படுத்தின விசேஷமே படித்ததில்லைண்ணா. நான் படிச்சிருக்கிறேன், சங்கீத பகுதியை படித்திருக்கிறேன். உலகத்துக்காக வாழ்வதற்கு எனக்கு ஆசை கிடைச்சதுக்கு, உலகத்தில் இப்படியெல்லாம் வாழணும், உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணுன்ற வார்த்தை, அப்படிப்பட்ட எண்ணம் தான் எனக்கு வந்தது. ஆனால் முதல் முறையாக நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் படிக்கிறேன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், எந்த அளவுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் படிக்கிறீர்களோ, நாம் படிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்கு கடைசி காலத்தை குறித்து ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்வோம். கடைசி காலத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தை வெறுக்க ஆரம்பித்து கர்த்தருக்காக பரலோக ராஜ்யத்தை இன்னும் அதிகமாய் நெருங்கி வாழ்வதற்கும் தேவனை குறித்து அறிவை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வருகை குறித்து ஒரு தரிசனம் நமக்குள்ள பெறுகிறதற்கு இது காரணமாயிருக்கும். பாருங்க, இந்த நாளில் இந்த வசனத்தை நான் படித்து தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியம் எனக்கு ரொம்ப டச் ஆனதுனால இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இவைகளுக்கு பின்பு 6வது அதிகாரத்துல ஒரு 6 முத்திரைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாட்கள்ல, அந்தி கிறிஸ்துவ நாட்கள்ல உண்டாகிற ஒரு 6 பயங்கரமான முத்திரை. 7 முத்திரை இருக்குது, 6 முத்திரை இந்த 6வது அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். கடைசி காலம், கொடிய காலம், பயங்கரமான உபத்திரவங்கள் பெருகிற காலம். எங்க பார்த்தாலும் பலவிதமான தீமைகளும் கொலைகளும், பலவிதமான யுத்தங்களும், தேசத்துல பஞ்சங்கள், கொள்ளை, வியாதிகள், இப்படி பல கொடிய உபத்திரவங்கள் அந்தி கிறிஸ்துவ நாட்களில் உண்டாக போகிற கொடிய காலங்களை குறித்து இந்த 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கொடிய காலம் முடிந்த பிறகு, ஒருபுறம் கொடிய காலங்கள் இந்த உலகத்துல பிசாசுக்கென்றும் அந்தி கிறிஸ்துவுக்கென்றும் தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பா இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பின் காலத்துல நடக்க போகிற இன்னொரு கொடிய காரியம் தான் இப்பொழுது படித்த 7வது அதிகாரத்தின் முதல் வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவைகளுக்கு பின்பு, ஒருபுறம் இந்த உபத்திரவங்கள் உலகத்துல உண்டாகி ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கொத்தாய் மரித்து, ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகினபடினால, கர்த்தரால் கைவிடப்பட்டபடினால, அந்தி கிறிஸ்துவினால இந்த உலகம் முத்திரையிடப்பட்டு உலகம் பெரிய கொடிய வேதனையில் உபத்திரவத்தின் காலத்துல இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற காலத்துல ஒரு சம்பவம் நடக்க போகிறது. என்ன சம்பவம் நடக்க போகிறதா? இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது பூமியின் 4 திசைகள், பூமிக்கு ஒரு 4 திசைகள் இருக்கு, நமக்கு தெரியும். ஒரு புறம் வடக்கு, இன்னொரு புறம் தெற்கு, அப்புறம் கிழக்கு, மேற்கு, அப்படி 4 பகுதியில பூமியில நமக்கு தெரியும். காற்று இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. கோவிட் நாட்களில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். காற்றுக்காக, ஆக்சிஜனுக்காக ஓடோடி அலைந்து திரிந்தாங்க. ஒரு சிலிண்டருக்காக பல்லாயிரக்கணக்கான பணங்களை கொடுத்தாங்க. கொடுத்தும் ஆக்சிஜன் இல்லாம அநேகர் ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உலகமுக்கு மரித்து போனாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடினால். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் 2 நிமிடம் அல்லனா 1.5 நிமிடத்துக்கு மேல என்ன செய்ய முடியாது, 90 செகண்டுக்கு மேல ஒரு மனிதன் ஆக்சிஜன் இல்லாம வாழ முடியாது. அவ்வளவுக்கு மிக முக்கியமானது தான் காற்று.
அதனால தான் தேவன் இந்த உலகத்துல காற்றை படைத்திருக்கிறார். ஆனால் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? பூமியின் 4 திசைகளிலிருந்து காற்று வருகிறது. எங்கிருந்து நமக்கு வருதுன்னு தெரியாது, ஆனால் திடீர்னு காற்று வரும். நம்மளை சூழ்ந்து காற்று வரும்போது அதில் இருக்கிற ஆக்சிஜனை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏரேஷன் கிடைக்கிறது. நம்ம ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோம். அதன் நிமித்தமாக சரீரம் நமக்கு இரத்த ஓட்டத்தை சரிப்படுத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமா? ஒரு கொடிய காலம் வரப்போகிறதா? என்ன நடக்க போகிறது? பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று 4 தூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். யாருக்கு? இந்த ஆக்சிஜனை கண்ட்ரோல் பண்ணும்படிக்காக. இந்த உலகத்துல தேவன் ஒருவர் படைத்து வானத்தை பூமியையும் படைத்து மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்த தெய்வன் தான். எல்லாவற்றையும் தீர்மானித்து ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல 800 கோடி ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை நம்ம அநேக நேரங்கள் மறந்து ஏதோ நேச்சுரலா நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நினைத்து கொண்டிருக்கோம். இல்லை, இதுக்கு பின்னாடி ஒருவர் உண்டு. அவர் தான் தேவனாகிய கர்த்தர். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து மனிதனை வாழ வைத்து கொண்டிருக்கிற தேவன் தான் உங்களுக்காக எனக்காக காற்றையும் படைத்திருக்கிறார். ஆனால் கடைசி காலத்துல என்ன நடக்குமா? 4 தூதர்களும் பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் 4 தூதர்கள் 4 சைடு இருந்து உலகமெங்கும் காற்றை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் கடைசி காலத்துல என்ன நடக்குமா? 4 மூலைகளிலும் 4 பகுதிகளிலும் இருந்து தேவ தூதர்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். என்ன, எதற்காக நியமித்து வைத்திருக்கிறாங்க? பூமியில, சமுத்திரத்துல, இந்த பூமியில இருக்கிற மரத்துக்கு மேல என்ன செய்யக்கூடாது? காற்று அடிக்காதபடிக்கு. அப்போ காற்று இல்லாம பூமியில மனிதன் வாழ முடியாது, மிருகங்கள் வாழ முடியாது, மரங்கள் வாழ முடியாது. எல்லாவற்றுக்கும் காற்று ரொம்ப முக்கியம். அப்போ காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அப்போ இந்த தேவ தூதர்கள் எதற்காக? இவர்கள் நியாய தீர்ப்பை கொடுக்கும்படிக்காக காற்றை 4 சைடுல இருந்து என்ன செய்யறாங்க? தேவ தூதர்கள் இந்த பூமியில காற்று அடிக்க கூடாது, மரங்கள் மேல காற்று அடிக்க கூடாது, பூமியில சமுத்திரத்துல காற்று அடிக்காதபடிக்கு என்ன செய்வாராம்? கடைசி காலத்துல தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து அதை என்ன செய்வாங்களா? அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். அப்ப என்ன நடக்கும்? 1 நிமிடம் ஸ்டாப் பண்ணாலே இன்னைக்கு உலகம் எங்கும் ஸ்தம்பித்து போகும். நான் இன்னைக்கு இதை யோசிச்சு தியானிச்சு கொண்டிருக்கும் போது நான் பல காரியங்களை யோசிச்சுட்டு இருந்தேன். 1 நிமிடம் காத்து ஸ்டாப் ஆச்சுன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்டு நமக்கு தலை மேலே ஓடிட்டு இருக்கு. பல நாடுகளில் ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்டு இரவும் பகலும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எப்படி ஓடுது? இந்த காற்றலை மூலமாக. காற்று உலகமெங்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? உலகத்துல காற்று இருக்கிறதுனால, மேகத்துல காற்று இருக்கிற பகுதினால தான் ஃப்ளைட் என்ன பண்ணுது? காற்றுல மிதந்து போய்கொண்டிருக்கு. 1. 2வது சேட்டலைட். உலகமெங்கும் பல சேட்டலைட். இன்னைக்கு சேட்டலைட்டோடைய உதவியோடு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இன்னைக்கு உலகமெங்கும் சேட்டலைட்டோடைய உதவியோடு தான் ஜிபிஎஸ், ஃப்ளைட்டில் ஜிபிஎஸை வச்சு உலகமெங்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்த ஃப்ளைட்டும் ரன் ஆகிட்டு இருக்குது. காற்று நின்றால் இந்த சேட்டலைட்டும் நின்றுவிடும். காற்று நின்றால் ஃப்ளைட்டு மேலே போயிட்டு இருக்க எல்லாமே கீழே வந்து விழுந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வரும். ஒரு பெரிய ஆபத்து தேசத்தில் வந்து விடும் என்பதை நான் அறிந்தவனாக இந்த வேதத்தை நினைத்து இந்த பகுதியை நினைத்து இப்படி உள்ளம் உடைக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால் கடைசி காலம் அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம்தான். காற்று அடியாதபடிக்கு இந்த பூமி நிர்மூலமாகும்படி பூமியில ஒரு பெரிய உபத்திரவ காலம் வரப்போகிறது. ஆனால் 1 நிமிடம் காற்று நின்று விட்டால் இந்த உலகமே ஸ்தம்பித்து விடும். இன்னைக்கு இன்டர்நெட் மூலமாக உலகம் எங்கும் இன்னைக்கு ஒரு கனெக்டடா இருக்குது. இதுக்கு காற்று தேவை. காற்று இல்லைன்னா ஒரு மனிதன் 1.5 நிமிடத்துக்கு மேல வாழ முடியுமா? 1 நிமிடம் வாழ முடியாது. காற்றே ஒரு 10 நிமிடம் காற்று போயிடுச்சுன்னா உலகத்துல திரளான ஜனங்கள் கொத்து மடிந்து விடுவார்கள். எப்போ நடக்க போகிறது? இந்த கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துவ நாட்கள்ல அந்தி கிறிஸ்துவுக்கு என்று கர்த்தர் இந்த உலகத்தை கொடுக்கப்படுகிறதான காலம். துன்மார்க்கமா இயேசுவை நம்பாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து இயேசுவை மறந்த ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிற காலம். இப்படிப்பட்ட காலத்துல இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம். உலகமெங்கும் காற்றை கர்த்தர் கரத்துல வைத்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க போகிற காலம் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு நற்செய்தி என்னன்னா, அதுக்கு முன்னாடி இயேசு வந்து விடுவார். இயேசுடைய வருகை எதற்கு முன்னாடி இருக்கும்? ஆண்டோட பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும்படிக்காக இயேசு அதற்கு முன்னாடி வரப்போகிறார். அதனால உங்களை சொல்லி நான் பயப்படுத்தல. அதனால இந்த சம்பவங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப உங்களை என்னை நேசிக்கிறபடினால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி நடக்கிறத, அதாவது பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்றார். என் பிள்ளைகளை என்னிடத்துல வந்து விடுங்கள், என்னிடத்துல வாருங்க, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால
நான் உங்களை பயப்படுத்திட்டு போவதற்காக இந்த வார்த்தையை சொல்லலை, இதெல்லாம் நடக்க போகிறது. ஆனால் உங்கள் மேலே என் மேலே அன்புள்ள தெய்வம் இன்றைக்கே நீ ரட்சிக்கப்பட்டு என் பிள்ளையா மாறி என்னிடத்துல வந்துவிடு, இந்த உலகம் கொடியதாய் மாறப்போகிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்காய் எனக்காய் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த இந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை ஆசையோடு அழைக்கிறாரு. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த பிதாவே, எங்க கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இந்த வருகை காயங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.